ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமாக இருந்த சரித்திரமே கிடையாது. அதிமுகவுக்கு எதிராக ரெட்டலை ஏற்றா போயிட்டு போட்டிட்டு இருக்காரு. ஒரு தொண்டனை கூட மதிக்க மாட்டான். ஒவ்வொரு தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்துக் கொண்டிருக்கிறார். ரத்தத்தை வீரையாக செஞ்சு இந்த கட்சி வெற்றி பெற வைக்கிறார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் அவர் போய் இந்த பலாப்பழத்தை வச்சு பூஜை பண்றாரு. பலாப்பழத்துக்கு பூஜை பண்றது எப்படி கிடைக்கும்? திமுகவுக்கு இது எப்படி போய் ஆதரவா செய்யும்? நீங்களும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. இது சட்டம் தான் செய்யும். புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கொலையாளி கண்டுபிடித்தது நாங்கள் தான். அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது நாங்கள் தான். அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நாங்கள் தான். எல்லாம் நாங்கள் தான். ஆனால் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது யாரு? அதை ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஜாமீன் கொடுத்தது திமுக கட்சியை சேர்ந்தவர். அதற்கு வழக்கறிஞர் யாரு? திமுக வழக்கறிஞர். அப்படின்னா யார் கொலை குற்றவாளியை காப்பாற்றுறாங்க? கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேண்டும் என்றது அண்ணா திமுக அரசு. கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக. என்னங்க பிஎம் கூட தான் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்றாருல, நாட்டினுடைய பிரதமர் திரு ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல்ல, திரு கவர்னர் ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருல்ல, அதை கேள்வி கேளுங்க. பிஜேபியுடன் கூட்டணி வச்சுப்பீங்கன்றது திமுக. ஏங்க நீங்க கற்பனையான கேள்விக்கு நாங்கள் சொல்ல முடியுமா? அது வேற என்னங்க சொல்ல முடியும்? வேற இதே தானே கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? இந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் பட்டது துன்பம் தான், வேதனை தான். வேற எந்த பயனும் கிடைக்கல. என்ன செயல்படுத்தியிருக்காங்க சொல்லுங்க? எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திருக்கீங்களா? எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை தான் முடிவிட்டு அந்த பணி திறந்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் புதிய எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து, பெரிய திட்டங்கள் எதுவுமே கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நிறைவேற்றுற மாதிரி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சி இருக்கும்போது 5,18,000 கோடி தான் இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டு மக்களை கடனாளி ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகிருக்குது? ஆட்சிக்கு 3 ஆண்டில் 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அது ஏதாவது புதிய திட்டம் வந்திருக்குன்னா அதுவும் இல்லை. அதிமுக ஆட்சியில் அதிக பாலங்களை கட்டி கொடுத்தோம், அதிக தடுப்பணை கட்டணும், தூர் வாரணும், அதிக ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். அதே போல் கல்லூரிகள், இன்றைக்கி கால்நடை பூங்கா கட்டி கொடுத்துருக்கோம் 1000 கோடியில், கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இப்படி பல கல்லூரி கொடுத்துருக்குறோம். இப்படி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு ஏற்றமாக இருந்தது அதிமுக அரசு. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கிறாங்க? 3 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்களே, இது என்ன புதிய திட்டம் வந்திருக்கு? அதிமுகவோட இந்த அடுத்தடுத்த சரிவுகளை ஏதாவது சரி பண்றதுக்கான ஏதாவது திட்டங்கள் எதுவும் இருக்கா? என்ன சரிவு இருக்குது சொல்லுங்க. அதிமுக தோல்விங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுங்க. எந்த கட்சி தோல்வி இல்லாத இருக்குது தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தோல்வி இல்லையா? 1991 2 எம்எல்ஏ வந்தது, 2 தானே வந்தது. 2014 ஒரு எம்பி கூட கிடையாது தமிழ்நாட்டில். 9 இடத்துல 3வது இடம், 2 இடத்துல டெபாசிட் போயிட்டுது, கன்னியாகுமரி, தருமபுரி. மறுபடியும் இல்லை. அதே அதிமுக 2017 37 இடங்கள் வெற்றி பெற்றதில்லை. ஆக வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். இப்போ கூட நான் ஏற்கனவே புள்ளி உரத்தோடு சொன்னேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைச்சோம். அப்போ 19.39% ஓட்டு கிடச்சிது. இப்போ 20.46% ஓட்டு கிடச்சிருக்குது. கூட்டணி இல்லாமல் எங்களுடைய வளர்ச்சி 1%. அதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் போட்டிட்டாங்க 2019. அப்போ 33.9% வாக்குகள் வந்தது. இப்போ 26.52% வந்திருக்குது. சுமார் 6.5% குறைஞ்சி இருக்குது வாக்கு. எங்கே வளர்ந்துருக்குது? கட்சி இல்லையே, அதிமுக வளர்ந்துருக்குது. அதே பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா 2014 கூட்டணி அமைச்சாங்க. அதுலேயும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ இருந்தது, பல கட்சிகள் இருந்தது. அப்போ 18.80 ஓட்டு தான் வாங்கினாங்க. இப்போ 18.28 தான் வாங்கியிருக்கிறாங்க. 0.52 குறைவு. அதிமுக அதிகமாக வாங்கியிருக்குது. அதோட 2019 இந்த 39 நாடாளுமன்றத்தில் 214 தொகுதி இருக்குது. அப்போ 2 இடத்துல தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். 2 சட்டமன்றத்தில் 10, எங்களுடைய கூட்டணி 10 இடத்துல 10 சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுக்கிறோம். ஆக அதிமுக ஒன்றும் தோல்வி இல்லை. தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி தான் வரும்.
இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இல்லை. சட்டமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும், நாடாளுமன்ற தேர்தல் வேறு மாதிரி இருக்கும். கடந்த 2019 இப்படி தான் வெற்றி பெற்றாங்க, 38 இடத்துல வெற்றி பெற்றாங்க. அதே 2021 எங்களுடைய கூட்டணி 75 இடத்துல நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இலக்கு என்ன சார்? எங்களுக்கு என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டணி அமையும், தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். ஓபிஎஸ் அவர்களா கட்சியில் அனுப்பிச்சிருக்கீங்களா நீங்க? வைத்திய நிர்வாகி அவங்க வந்து கட்சியில் இருக்கிறாங்க, அதற்கான எப்படி அவரை மட்டும் சேர்த்துக்கீங்களா இல்லை அவருக்கு கூட அவர் எப்படி சேர்த்த முடியும்? இப்போதான் அண்ணா திமுகவுக்கு எதிராக ரெட்டலை எதிர்த்தா போயிட்டு போட்டிட்டு இருக்காரு. ஒரு தொண்டனை கூட மதிக்க மாட்டான். ஒவ்வொரு தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தை வீரையாக செஞ்சு இந்த கட்சி வெற்றி பெறன்னு வைக்கிறார். அவர் போய் இந்த பலாப்பழத்தை வச்சு பூஜை பண்ணுறாரு. பலாப்பழத்துக்கு பூஜை பண்ணுறது எப்படி கிடைக்கும்? ஏற்கனவே ஒரு முறை இதே தவறு செஞ்சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது, அதிமுக ஆட்சி. நான் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரப்படி மேதகு நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்து அதை வாக்கெடுக்கும் போது எதிர்த்து ஓட்டு போட்டுருவார். இவர் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார்? எப்பவுமே இருந்ததில்லை. ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமாக இருந்த சரித்திரமே கிடையாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.